சென்னை நகரின் முக்கிய சாலைகளில் 3 இடங்களில் திடீர் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து மாற்றம் என மக்கள் தொடர் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள அண்ணா பிரதான சாலை நடுவே திடீரென்று பள்ளம் ஒன்று உருவாகியது. இதனால் நேரிட்ட அதிர்ச்சி நீங்குவதற்குள் நெசப்பாக்கத்திலும் இதே போன்ற பள்ளம் ஏற்பட்டது. வாகன போக்குவரத்து அதிகம் இருக்கும் இந்த இடங்களில் திடீரென்று ஏற்பட்டுள்ள பள்ளங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாயினர். 7-8 இடங்கள்ல ரோடு உள்ள போயிட்டே இருக்கு. அந்த ரோடு உள்ள போறது என்னன்னா ஏன் போறதுன்றது நம்ம கேட்கும் போது அது அந்த மண் ரொம்ப பலகீனமா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியான காங்கிரீட் போடல. எனவே அது உள்ள போயிட்டு இருக்குன்றது அதிகாரிகள் சொல்றாங்க. அந்த பகுதி மக்களின் தொடர் போராட்டங்கள் காரணமாக மாநகராட்சி ஊழியர்களும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் ஊழியர்களும் அந்த இடங்களில் சீரமைப்பு பணிகளை தொடங்கினார்கள். இருந்தபோதிலும் அந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. ஓட்டையை சரி செய்வதற்கு பதிலாக மண்ணை கொட்டி அந்த இடத்தை பழுதாக்கிவிட்டார்கள். ஆகையால் இங்கிருந்து கிட்டத்தட்ட 10 தெருவில் இருந்து வருகிற அந்த வடிகால் வாரியத்தினுடைய பைப்பில் இருந்து வருகிற அந்த கழிவு நீரானது இங்க தேங்கி நிற்குது. இந்த நிலையில் தியாகராய நகர் நாயர் சாலையில் 15 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. உடனடியாக 8 லாரிகளில் மண்ணை கொண்டு கொட்டி பள்ளத்தை மூடினார்கள் மாநகராட்சி ஊழியர்கள். நிகழ்விடத்தை பார்வையிட்ட மேயர் சைதை துரைசாமி இதுபோன்ற திடீர் பள்ளங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை புவியியல் வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கழிவுநீர் அகற்றும் குழாய் இணைப்பில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக இதுபோன்ற பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எனினும் இதற்கான உண்மையான காரணங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிகண்டன்.